எல்லாம் எங்களுடைய புதிய சக்கர மண்டபம் சிறப்பு விழாவாகிறது. தைப்பூச நாளில் அத்திவாரப்பட்ட இந்த திருப்பணி 5 மாதங்களில் எங்களுடைய தலைவரையாளர்களின் அயராத முயற்சியினால் இங்கே இன்று சிறப்பு விழா காண்பது அம்பாவின் தீவிரவில் என்றுதான் கூற வேண்டும். இப்பொழுது இந்த விழாவினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக மங்கள என்ற வைபவம் இடம்பெற இருக்கிறது. அடுத்ததாக எங்களுடைய தேவஸ்தானத்தின் பிரசன்னவாத கொடுப்பவர்கள் இப்பொழுது மங்கள விளக்கை ஏற்றுவார். அடுத்ததாக எங்களுடைய தேவஸ்தானத்தின் தர்மசங்கா சபை உறுப்பினர் திரு ஸ்ரீ சண்முகானந்தன் அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றுவார். மங்கள விளக்கினை ஏற்றுவார். பிரதேச சபையினுடைய தவிசாளர் திருவாளர் சுகிர்தன் அவர்கள் இப்பொழுது மங்கள விளக்கினை ஏற்றுவார். வணக்கத்துக்குரிய சிவாச்சாரிய பெருமக்களே, இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளர் சிவகுமார் அவர்களை யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமஸ்கிருத துறை பேராசிரியர் பால கைலாசநாத சர்மா குருக்கள் அவர்களை, இங்கே வருகை தந்திருக்கின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர்களே, பேராசிரியர் பெருமக்களே, எங்கள் தேவஸ்தானத்தினுடைய தர்மகர்த்தா சபை உறுப்பினர்களே, நிர்வாக சபை உறுப்பினர்களே, அடியார்களே, இளைஞர் சங்க உறுப்பினர்களே, மகளிருடைய பிள்ளைகளே, பெண்கள் தொன்ற சபை சார்ந்தவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பணிகள் பாராட்டு. எங்கள் தேவஸ்தான வரலாற்றிலே இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான நாள். புதிய அன்னசத்திர மண்டபம் சுப வேளையிலே அம்பாளுடைய திருவருளினாலே திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவிலே சம்பிரதாயபூர்வமான வரவேற்புரையை எங்கள் தேவஸ்தானத்தினுடைய செயலாளர், இந்த பகுதி வழிபடத்து பதிவாளர், பல சமய பணியாளருமாக விளங்குகின்ற திரு ராதாகிருஷ்ணன் ஜேபி அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை நிகழ்த்துவார். மதிப்புக்குரிய விருந்தினர்களே, மற்றும் சபையில் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்கள் தேவஸ்தானத்தால் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் வருகின்ற அன்னதான பணியை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் அம்பாள் அடியார்களின் வசதிகளை நவீன முறையிலான 167 அடி நீளமும் 39 அடி அகலமும் கொண்ட புதிய அன்னசத்திர மண்டப திறப்பு விழாவிலே இன்று நன்றுமை ஆற்றுவது என்று நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய மண்டபத்தை
குறுகிய காலத்தில் அம்பாள் அடியார்களும் என்று நிதி பங்களிப்பினை பெற்று அழகான முறையில் நிர்மாணித்து இன்று இந்த மண்டபத்தை திறந்து வைத்தார். எங்கள் தேவஸ்தானத்தின் தலைவர் செந்தூர் செல்வன் கலாநிதி ஆர். திருமுருகன் ஐயா அவர்களை முதற்கண் வருக வருகமென வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்து இன்றைய விழாவிற்கு ஆசிர்வதினை வழங்க உள்ளார் எங்கள் தேவஸ்தானத்தின் பிரதம சிவாச்சாரியார் சிவஸ்ரீ சூனா செந்தராஜ குருக்கள் அவர்களை வருக வருகமென வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய விழாவிற்கு நமது அன்பான அழைப்பை வைத்து இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளார் சிறப்புரையினை ஆற்றவுள்ள செந்தமிழ் சுடர் திரு சிவகுமாரன் விரிவுரையாளர் நேஸ் கருவர்க்கம் அவர்களையும் வருக வருகமென வரவேற்றுக் கொள்கின்றேன். ஆசிரியர் வழங்கிய திருக்கடையாளர்களுக்கு நன்றி கூறி இன்றைய இந்த விழாவிலே மண்டபம் நிறைவாக வந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலன் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தேவஸ்தானம் ஆலய பணியோடு பல்வேறு சமூக பணிகளை ஆற்றுவதை அனைவரும் அறிவார்கள். அன்னை சிவத்தமிழ் செல்வி பண்டிதை கலாநிதி தங்கம்மா பாக்குட்டி அம்மா அவர்கள் அன்னதான பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாரத்தில் 2 நாட்கள் அடியவர்கள் மனமாற உண்ண வேண்டும், அவர்கள் தெய்வ பிரசாதத்தை பெற வேண்டும் என்று இந்த அன்னதான பணியை பல வருடங்களுக்கு முன்பு ஆரம்பித்தார்கள். எங்கள் ஆலயத்திலே வாரத்திலே 2 நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாளாகும் சில அடியவர்களும் அன்னதானத்திலே பங்கு பெறுவார்கள். ஆடி செவ்வாய் மகோற்சவம் என்றால் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் வெளியே காத்திருப்பார்கள். ஆலயம் மிக அழகாக கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நான் 5 கோபுரங்களோடு இப்பொழுது அம்பாளுடைய சன்னிதானம் காட்சி அளிக்கிறது. இந்த கோயிலுக்கு எந்த குறையும் இல்லை என்று அடியவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற அளவுக்கு திருப்பணிகள் நடைபெறுகிற அதே வேளை எங்களுடைய தேவஸ்தானத்தில் இயங்குகின்ற மகளிர் இல்ல பிள்ளைகளும் திருமணமாகி 27 பிள்ளைகள் திருமணம் சடங்கு முடிந்து வாழ்வாங்க வாழ்கிறார்கள். 14 பிள்ளைகளுக்கு வீடு கட்டி கொடுத்து அவர்கள் எங்கள் ஆலயத்திற்கு சமீபமாக துக்காதவி வீட்டு திட்டத்திலே குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். மாதந்தோறும் பல பேருக்கு பெண் தலைமைத்துவ குடும்பம் மற்றும் பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற ஏழை மாணவர்கள் மற்றும் சமூகத்திலே புற்றுநோய் போன்ற நோய்களினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் எங்கள் தேவஸ்தான நிதியை வழங்கி கொண்டிருப்பது அறிந்தது. அந்த வகையிலே நாம் இப்பொழுது நாட்டிலே ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் ஓரளவு ஓய்ந்து கிழக்கிழங்கையிலிருந்து மலையகத்திலிருந்து திடீரென்று பஸ் வண்டிகளிலே அடியவர்கள் வருவார்கள், பசி வருவார்கள். செவ்வாய் வெள்ளி அன்னதானத்துக்கு மேலதிகமாக திடீரென்று யாத்திரைகள் வந்தால் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமன்றி எங்களிடம் யாத்திரிகர் விடுதி இருந்தாலும் பஸ் வண்டியிலே பாடசாலை மாணவர்கள் என்று பல பேர் வருவதனாலே அவர்கள் உறங்குவதற்கும் ஒரு இடம் தேவைப்பட்டது. இந்த பல நோக்கங்களை நிறைவு செய்யக்கூடியதாக இந்த அன்னசத்திர மண்டபத்தை புதிதாக அமைக்க வேண்டும் என்று எங்கள் தேவஸ்தானத்திலே எல்லோரும் கருத்து சொன்னார்கள். எனவே இந்த பணி தொடங்க வேண்டிய தேவை இருந்தது.
ஒரு மாதம் அரிசிக்கு மட்டும் பல லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டி இருக்கின்றதே, எப்படி இதை சமாளிப்பதென்று யோசித்துக் விட்டு அம்பாளை பிரார்த்தித்து விட்டு ஒரு அதிகாலை மனதில் ஒரு சிந்தனை வந்தது. ஆர்மோனாவலர் பெருமானுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட குடியரசு திட்டத்தை மீண்டும் நம்முடைய கோயிலே ஆரம்பிப்போம் என்று சென்ற ஆவணி மாதம் துர்காதேவி ஆலய முன்மண்டபத்திலே 2 கிடாரத்தை வைத்து குடியரசு திட்டம் என்று அடியார்களுக்கு அறிவித்தோம். அடியவர்கள் அரிசியை கொண்டு வந்து போட தொடங்கினார். சத்தியமாக அம்பாளுடைய சன்னிதானத்தை சொல்லுகிறேன், இன்று வரை போன ஆவணியிலிருந்து ஒரு சுவாங்க அரிசி நாங்கள் விலைக்கு பார்க்கிறோம். பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் அரிசி மூட்டை கொண்டு வந்து போடுகிறார்கள். இங்கே கோயிலுக்கு அருகிலே முன்னாலே அரிசி கடை வந்து விட்டது. பக்தர்கள் வாங்கி வாங்கி அரிசியை சேர்க்கிறார்கள். நாங்கள் தாராளமாக என்னதானம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாவலர் பெருமானுடைய காலத்திலே குடியரசு திட்டத்திலே தான் பாடசாலை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி கட்டப்பட்ட போது காசு இல்லை. அன்றைய பெரியவர்கள் அப்புக்காத்து நாகலிங்கம், பசுவதி செட்டியார் போன்றவர்கள் எப்படி சமாளிப்பது, கொட்டல்களை போட்டு மேய்வதற்கு, ஆசிரியர்களுக்கு வேதனை கொடுப்பதற்கு என்ன வழி என்று வெள்ளிக்கிழமைகளிலே மாணவர்களை அனுப்பி வீடு வீடாக குடியரசு செய்கிறார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வெளிச்சு பெற்றது. இன்றைக்கு எத்தனை கோடி அரிசி கொடுத்தாலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அட்மிஷன் எடுக்கிறார். ஆனால் ஒரு காலத்திலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி குடியரசு திட்டம். இந்த குடியரசு திட்டம் தான் யாழ்ப்பாணத்திலே பல பாடசாலைகளை இயக்குவதற்கு குடியரசு திட்டம் விரிவடைந்தது. ஏழ்மை வந்த காலத்திலே கஞ்சி தொட்டி தர்மத்தை நாவலர் பெருமான் தொடங்கினார். ஊர்தோறும் தொட்டி கட்டி கஞ்சி காட்சி ஏழைகளுடைய பசியை போக்கினார். மண்ணிலே பசி எவ்வளவு பஞ்சம் நிலவியது என்பதை சில நூல்களிலே படித்து பார்க்கிற போது மிக கவலையாக விறகிலே கூழ் காய்ச்சி மரவள்ளி கிழங்கும் தேங்காய் பாதையையும் உடைத்து உடைத்து ஊர் வழியெல்லாம் மக்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் உலக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலத்திலும் இங்கே பட்டினி கிடந்தார்கள். மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கோயில்கள் ஒரு காலத்திலே சிறிய கோயில், ஆனால் கோயிலில் இருந்த கிடாரங்கள் பெரியது, விக்கிரகங்கள் சிறியது. கோயில்களில் இருந்த மடங்கள் பெரியது, கோயில் சிறியது. ஊர்தோறும் சத்திரம் கட்டினார்கள், மடங்கள் கட்டினார்கள். மாடுகள் தண்ணீர் குடிப்பதற்கு கேணிகள் கட்டினார்கள். விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு குளங்கள் கட்டினார்கள். ஒரு காலத்து தர்மம் எல்லாருக்குமான தர்மமாக இருந்தது. இன்றைக்கு எங்கள் மண்ணில் இருக்கிற குளங்கள் எல்லாம் மன்னர்கள் கட்டிய குளங்கள் சிலதுதான், மக்கள் சிரமதானத்தில் கட்டிய குளங்கள் தான் அதிகம், கேணிகள் தான் அதிகம். கோயில்களில் இருக்கிற கேணி பணம் வைத்து கட்டப்பட்டதல்ல. எல்லா கேணியும் அன்றைக்கு இருந்த மக்கள் கல்லு சுமந்து மண் சுமந்து சிரமதானத்திலே தான் கோயில்கள் ஒரு கேணி கட்டி தண்ணீரை காத்து பசுக்களுக்கு மிருகங்களுக்கு தண்ணீர் கொடுத்து பறவைகளுக்கும் தண்ணீர் கொடுத்து பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். செல்வச்சன்னதி முருகனுக்கு கோபுரம் இல்லை, மாட மாளிகை இல்லை. ஒரு காலத்திலே 41 படம் சன்னதி இருந்தது. சன்னதி முருகன் நான் அனாதையாக இருக்கின்றேன், ஆண்டியாக இருக்கிறேன், எனக்கு எந்த ஆடம்பரம் கேட்டால் வந்தவர்கள் எல்லாருக்கும் சோறு கொடுப்பேன். அதனால சன்னதிக்கு கதவே இல்லாமல் இருந்தது. யாரும் வரலாம், யாரும் போகலாம். மடங்கள் தான் நிறைய கட்டினார். கீழ்நிலையிலே 11 மடம் இருந்தது. கீழ்நிலை புனித சேத்திரத்தை சுற்றி நல்லூரிலே 63 மடம்
யாழ்ப்பாணத்து நகரத்திலே சத்திரம் ஒரு பெரிய சத்திரம் இருந்தது. தீவு பகுதியிலே போக்குவரத்து கிடையாது. படகிலே தான் தீவு பகுதி மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருவார். அந்த அங்கே திரும்பி போக முடியாது. எல்லாரும் யாழ்ப்பாணத்தை சத்திரத்திலே தங்குவார். சத்திரத்திலே இருந்த சித்தர் கிடார மூட்டி எல்லாருக்கும் சோறு கொடுப்பார். எல்லாரும் சாப்பிடுவார்கள். வழிபோக்கர்கள் எல்லாம் தங்கி போவார்கள். யாழ்ப்பாணத்தை சத்திரம் இப்பொழுது அந்த கிணறு மட்டும் இருக்கிறது. எத்தனையோ பேருக்கு பசியாற்றிய சத்திரம். பூதர் மடம், மருதனார் மடம், கந்தர் மடம், மடம் என்ற பேர்ல சந்தி இருக்குது. மடம் கிடையாது. சில நேரம் மடத்தை போய் தேடுகிறீர்கள் என்றால் அது ஒரு கொத்துரட்டி கடை இருக்கு. வாழ்க்கை மாறிவிட்டது. ஆனால் தானங்களின் மிகப்பெரிய தானம் என்னதான்? இந்த உலகத்திலே எவர் பிறந்தாலும் பசியோடு பிறக்கிறார். இறக்கும் வரை எல்லா ஜீவராசிகளுக்கு பசி. அதனாலேதான் பசி உயிருக்கு சமமானது. அந்த பசியை பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன் எந்த வேறுபாடும் இல்லை. எல்லாருக்கும் பசி. எல்லாரும் சமாந்தரமாக உண்ணுகின்ற இடம் கோயில்களும் மடங்களும் சத்திரங்கள் தான். அதனாலேதான் முன்னோர்கள் கோயில்கள் தோறும் சத்திரங்களை, மடங்களை அமைத்து வயிறார பசியை போக்கினார். தமிழருடைய பண்பாட்டிலே பசிப்பிணி மருத்துவம் என்று சங்க இலக்கியம் பேசும். உப்புட்டானே உள்ளளவு நிலை நினை என்று சொன்னார்கள். பசிப்பிணி மருத்துவம் என்று சங்க இலக்கியம் பேசியது என்னவென்றால், பசி என்பது ஒரு பிணி, வேதனை. அதை யார் தீர்க்கிறானோ அது அந்த நேரம் மருத்துவன் அவன்தான். உடல் பிடிக்கு எத்தனையோ மருத்துவர்கள் தைக்கிறார்கள். உயிருக்கு ஊதியமாக இருக்கின்ற பசியை போக்குகின்றவரை சங்க இலக்கியம் பசிப்படி மருத்துவம் என்று வாழ்த்தியது. அதனாலேதான் எல்லா காப்பியங்களும் இந்த தானமாகிய அன்னதானத்தை பற்றி, பசிப்படி போக்குவதை பற்றி போட்டுக் கொள்கிறார். சிலப்பதிகாரத்து நாயகியாகிய கண்ணகி கோவலனை பிரித்து வாழ்ந்தாள். வீட்டுக்கு வருகின்ற பிச்சைக்காரர்கள் எல்லாம் அம்மா பசிக்கிறது கூப்பிடுவார்கள். வளமையான உணவை பரிமாறுகிற போது கணவன் மனைவியுமாக பரிமாறுவார்கள். இப்ப பிச்சைக்காரர்கள் வந்து அம்மா பசித்திருக்கிற போது கண்ணன் என்ன செய்கிறாள்? கண் கலங்கி கலங்கி சோறு கொடுக்கிறாள். ஏனென்றால் என்னோடு சேர்ந்து பரிமாறுவதற்கு நாயகன் இல்லை. இது எங்கே சொன்னாள் என்றால், கோவலனை சந்தித்து மீண்டும் வாழ்வதற்காக காட்சிடம்போடு அவர்கள் திருப்பி வாணிபத்தை தேடி வேறு நாட்டை நோக்கி செல்லுகின்ற போது கோவலன் கண்ணகியை பார்த்து கேட்டான், நான் இல்லாத காலத்திலே நீ ரொம்ப கவலைப்பட்டிருப்பாய். அவள் சொன்ன இடம் இதுதான். எப்ப நான் கவலைப்பட்டேன் என்றால், அம்மா வந்து கூப்பிடுகிற போது, சோறு கொடுக்கிற போது நீங்கள் எனக்கு பக்கத்திலே இல்லையே. வாழ்க்கை துணை நிலம் தற்காத்து தற்கொண்டான் தொழில் தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் என்று வள்ளுவன் சொன்னது மட்டுமல்ல, விருந்தோம்பல் என்று ஒரு அதிகாரம் படைத்தான் வள்ளுவன். துறந்தார்க்கும் துவாதற்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் துணை. துறந்தார் பரதேசிகளாக, பிரம்மச்சாரிகளாக திரிகின்றவர்களும் இல்லவத்தாக்கத்திலே சாப்பாடு கொடுப்பார்கள். செல்லப்பா சுவாமி, கடைவி சுவாமி, யோக சுவாமி இல்லவத்தாக்கத்திலே போய் கொண்டா சாப்பாடு கொடுப்பார். சிலரிடம் வேண்டாம் என்று போவார். இப்போ திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே துறந்தார்க்கும் தும்மாதவர்களுக்கும் ஏழ்மையில் இருக்கிறவர்களுக்கும் அவர்களுக்கு மட்டுமில்லை இறந்தார்க்கும் இறந்தார்
வாழ்வானை வாழ்த்துறை. அதனாலே தான் தமிழருடைய உயர்ந்த பண்பாடு விருந்தோம்பல், பிறருக்கு சாப்பாடு கொடுப்பது, அறுசுவையோடு கொடுப்பது என்பதற்கு அப்பாலே பசி போக்குதல், உண்டி கொடுத்தார் உயிர் கொடுத்தார். அதனாலே தான் முன்னோர்கள் வீடுகளிலே திண்ணைகள் எல்லாம் கட்டி எல்லாரையும் உபசரித்து சோறு கொடுத்தார். இப்போ இருக்கிற காலம் மாறிவிட்டது. எல்லா வீட்டினுடைய கதவும் இறுக பூட்டி இருக்கிறது. சில வீடுகளிலே நாய் கடித்து கவனம் ஒருவரை வரவேண்டாம். ஒரு காலத்திலே ஒரு கதவு இருக்கும், அதுக்கு பேர் சங்கட பலகை. அந்த கதவு சத்தம் போட்டு திறக்கும். அங்க சமையல் நினைக்கிற அம்மாவுக்கு தெரியும், சங்கட பலகை கதவு திறக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு வேலை திறக்கிறார்கள். இப்ப சங்கடம் அப்படி ஒரு கதவே கிடையாது. எங்கேயாவது சங்கடம் பலகை அளவு ஒரு வீட்டில் பார்த்ததை போக்கு இருக்கு. எல்லா ஊர்லையும் சங்கட பலகை கதவு இருந்தது. எல்லா வீடுகளிலையும் ஆருக்கோ சோறு கொடுத்தார். இன்றைக்கு எல்லாரும் அளந்துதான் போகிறார்கள். முன்னோர்கள் 24 மணி நேரம் சோறு வைத்திருப்பார்கள். அது பழச்சோறு என்றாலும் இருக்க வேண்டும். அடுத்த புதுச்சோறு வரை மட்டும் சோறு இருக்க வேண்டும். இதை பற்றி ஒரு நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்றால் சோறு மகாலட்சுமி. ஒரு மாதம் ஒரு வீட்டில் கொஞ்சம் சோறு கூட இல்லாமல் இருந்திருக்கிறார். நெல்லு வெட்டுவதற்கு முன்னாலேயே புதிர் எடுத்து கொண்டு வந்து வீட்டு வாசல்ல கட்டி தொங்க விடுவார்கள். ஏனென்றால் எதற்காக புதிரை தொங்க விடுகிறார்கள்? நெல்லு, அது மகாலட்சுமி வீட்டு வாசல்லையே உங்களை வரவேற்கிறது. எங்கள் வீட்டுல சோறுக்கு குறை வராது. எல்லாம் முன்னோருடைய பாடம். படித்தவர் ஏன் வைக்கிறார்கள்? நடுநிசி நேரம் கூட யாராவது பசிக்கிறது வந்தால் இல்லால் இல்லை என்று சொல்லக்கூடாது. இல்லை என்று சொன்னால் இல்லறத்தினுடைய புண்ணியம் போய்விடும். இருக்குது தருவோம் என்று சொல்ல வேண்டியதான் ஒரு தாயினுடைய கடமை. சர்களால் அதை வைத்துக் கொண்டுதான் மணியரத்தில் வேறு போன்றால் திருவன்காட்டு நங்கி என்று பாடும். மனையரம் விருட்சமாக இருக்க வேண்டும் என்றால் தான தர்மம் சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி செய்த ஒரு பெண்மணியை மனையரத்தின் வேர் போன்றால் பாடி திருமுறை பாடிய அனுபூதிமார்கள் ஞான சம்பந்தர், அப்பர் சுவாமிகள் எல்லாருமே திருமுறைகளிலே அன்னதானம் செய்கின்ற அடியவர்களை வாழ்த்தி பாடினார். அஞ்சன்பாலிக்கும் தில்லை சிதம்பரம். சிதம்பரத்திலே ஒவ்வொரு நாளும் சிதம்பரம் தில்லை நடராஜனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். அந்த அன்னாபிஷேகத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே யாருக்கும் சோறு இல்லாமல் இருக்கக்கூடாது, நீ காப்பாற்று. ஒவ்வொரு நாளும் சிதம்பரத்திலே 11 மணிக்கு அன்னாபிஷேகம். அந்த அன்னாபிஷேக சோறை வெளியிலே கொண்டு வருவார்கள். இப்படி உருட்டி எல்லாருக்கும் கொடுப்பார்கள். எல்லாரும் திருச்சிதர்களுடைய பிள்ளைவாள் அந்த மன்றாடி வாங்குவார்கள். கொஞ்சம் பிரசாதம் உங்களுக்கு தெரியும். சிதம்பரத்தில் அப்படியே முற்றம் இருக்கிறது. பறவைகள் எல்லாம் அந்த நேரம் வரும். அன்னாபிஷேகத்திலே இருக்கிற அன்னத்தை கொடுப்பார்கள். பறவைகளும் ஆசீர்வாதம். கோயிலில் மிகப்பெரிய அபிஷேகம் அன்னாபிஷேகம். எல்லாருக்கும் சோறு கிடைக்க வேண்டும் என்று செய்கின்ற அபிஷேகம். எனவே நாம் அன்னம் பாலிக்கும் தில்லை சிதம்பரம் பாடினார். அனுபூதிமார்கள் எல்லாருக்கும் சோறு கொடுக்கிற போது உங்களோட உபயோகமோ நீங்களும் அன்னதானம் செய்கிறீர்களால் அந்த காலத்து அடியவர்கள் இல்லை இது இறைவன் தந்தது, இறைவனுடைய அன்னதானம் என்று சொன்னார்களாம். அதை சேர்க்கிறார். அழகாக சொன்னார், தேடிய மாடு வீடு செல்வம் தில்லை ஒன்றுள் ஆடிய பெருமாள் அன்பர்க்கு ஆவன ஆகும் நாடிய
மனத்தினுடைய நாயன்மார் வந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து மகிழ்ந்தார். இந்த பாட்டுல ரெண்டு பொருள் உண்டு. எல்லா சாப்பிடவர்கள் அடியவர்களையும் நாயன்மார் என்று பொதுவாக சேர்க்கிறார் சொல்கிறார். இதில் என்ன பெருமை என்றால், தேடிய மாடு வீடு செல்வம், நான் தேடி வச்ச செல்வம் எல்லாம் என்னுடையதல்ல, சிவபெருமானுக்கு உரியது, சிவனடியார்களுக்கு உரியது தான். அடுத்தது என்னவென்றால், அன்னதானம் கொடுக்கிறவர்களுக்கு மிக முக்கியமான தேவை குறைவர கொடுத்து மகிழ்ந்தார். ஆட்கள் சாப்பிடுறதை பார்த்து அன்னதானம் கொடுக்கிறவர் ரசிக்கணும், சந்தோஷப்படணும். சாப்பிடுவோம்னு சொல்ல வேண்டும், எழுப்புவோம் போவோம்னு சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடணும். இந்த மணிவாசல் சபைகள் வந்திருக்கிறார்கள், காரணத்திலே பெரிய அன்னதானம் செய்வார்கள். அடியா வாயிலாக சன்னதி செல்லச்சேரி ஆட்சியமத்திலே சன்னதியான ஆட்சியம் அடியா வாயிலாக அன்னதானம் செய்கிறார்கள். போதும் என்று கொடுத்தவர். எந்த ஒரு மனிதனுக்கும் வாடகையில் சாப்பாடு கொடுக்கிற போது ஒரு கட்டத்திலே அவன் போதும் என்று சொல்லுவான். எந்த ஒரு மனிதனுக்கு நகையை கொடுத்தாருன்னா, உடுப்பை கொடுத்தாருன்னா திருப்பி திருப்பி கேட்டுக்கொண்டிருப்பான். ஆனால் சாப்பாடு ஒன்றுதான் ஒரு மனிதனை போதும் என்று சொல்லுவான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், சாப்பாடு கொடுக்கிற போதுதான் சீவன் உள்ளே இருந்து வெளியே வந்து பேசுவான். அதுக்கு பேர் தான் ஏவர் என்று நாங்கள் சொல்லுவோம். சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க கொடுக்க அவர் சாப்பிட்டுட்டு அவர் வாழ்த்து சொல்லாவிட்டாலும் வயிறு வாழ்த்து சொல்லுவோம். ஒரு மனிதன் வாயால் வாழ்த்து சொல்லாவிட்டாலும் அவனுக்கு கொடுக்கிற சாப்பாடு போய் சேர்ந்து அந்த வயிறு வெளியே வந்து ஒரு செய்தி சொல்லுமா, திருப்தி கிடைத்து விட்டது போதும். அதனாலேதான் பெரியோர்களே, சத்திரம் மடங்கள் தானங்களில் பெரியது அன்னதானம் என்று கருதினார்கள். அந்த அன்னதான பணிகள் தேவஸ்தானத்திலே மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்காக 1000 அடியவர்கள் ஒன்றாக சாப்பிட வேண்டும் என்பதற்காக 167 அடி நீளமான இந்த பிரமாண்டமான அன்னதான மண்டபம் கட்டி முடித்தார்கள். சென்ற இந்த ஆண்டு 26ஆம் ஆண்டு தைப்பூசத்தில் அன்று காலையிலே அடிக்கல் நாட்டப்பட்டது. எங்களிடம் திருப்பணிக்கு எந்த நிதியும் இருக்கவில்லை. நாங்கள் வங்கியிலே பணம் நிரப்புவதும் இல்லை. எங்கள் கோயிலே எவ்வளவோ பொதுப்பணி, ஒவ்வொரு நாள் செலவு பெரிய செலவு. வங்கியிலே நிரப்புவதில்லை. அம்பாள் தருவாள் என்ற ஆதங்கத்தோடு தான் நாங்கள் பணி நடக்கிறது. அடியவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். இந்த திருப்பணி நடக்கிற போது எங்களுடைய வங்கியிலே இந்த திருப்பணிக்கு நிதி இல்லை. ஆனால் துணிந்து தைப்பூசத்திலே அடிக்கல் நாட்டினோம். அடிக்கல் நாட்டிவிட்டு சில அன்பர்களிடம் சொன்னோம், நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அப்படி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்ட போது ஒரு அன்பரை பெயர் குறிப்பிட வேண்டாம் என்றால் அவர்கள் 1600 பேக்கெட் சீமந்து இங்கே வந்து சேர்ந்தது ஒரு அன்பரை தந்தார். அதே அன்பர் நாங்கள் திருப்பி உதவி கேட்டோம். சில அன்பர்கள் மேல் சீட் வாங்கி தந்தார்கள். அந்த அன்பரும் சீட் வாங்கி தந்தார். சில அன்பர்கள் சீட் வாங்கி தந்தார்கள். ஒரு அன்பர் மின்சாரத்துக்குரிய செலவை தந்தார். ஒரு அன்பர் 48 காற்றாடிக்கு 10 லட்சம் செலவழித்து காற்றாடி வாங்கி தந்தார். ஒரு அன்பரே தனியே இந்த மண்டபத்துக்குரிய மாமலையும் அதற்குரிய சீமத்தையும் தந்தார். அன்பர் விவசாயிகளே பின்னாலே மூத்தோரிலிருந்து சாப்பிடுவதற்கு, காலையிலாதவர்களிருந்து சாப்பிடுவதற்கு விவசாயிகள் மேசை வாங்கி தந்திருக்கிறார். ஒவ்வொரு அன்பர்களும் தன்னுடைய பங்களிப்பை செய்த காரணத்தினாலே சரியாக 7 மாதங்களே சரியாக முடிவடையாமல் இன்றைக்கு இந்த திறப்புழா நடைபெறும். முற்றுமுழுதாக புதிய பரிணாமமாக
இந்த கட்டிடம் கட்டுவதற்கு பல நண்பர்கள் நிதியுதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் வாசலிலே போட்டோம். அன்ன சத்திர மண்டபம் திருப்பணி பேருதவி செய்தவர்களும் ஒரு நாடு வருகிற அன்பர்கள் செய்த நிதியும் இந்த பணிக்கு 8 கோடி ரூபாய் செலவிலே இந்த பணி நிறைவேறுவதற்கு நீங்கள் எல்லாரும் செய்த உதவிகளுக்கு நாம் ஆயிரம் நன்றி. பெரியவர்களே, எங்களுடைய தேவஸ்தானத்தினுடைய இந்த உன்னதமான பணிகளை பல பெரியவர்கள் தொடங்கி வைத்தார்கள். எங்கள் கோயிலுக்கு ஒரு பரம்பரை தர்மகர்த்தா இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், டாக்டர் P.S. சுப்பிரமணியம். அவர்தான் முதல் தர்மகர்த்தா சபை தலைவர். அவர்தான் யாழ்ப்பாணத்தில் சுப்பிரமணிய பூங்கா, யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரிக்கு அந்த பெரிய காணி வாங்கி கொடுத்தவர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு ஒரு கட்டணம் கட்டியவர், சந்தவரோஜா கல்லூரி பெரும்பாலான கட்டடத்தை கட்டியவர், திருநெல்வேலி சைவ சிவநிலையத்திலே 2 கட்டடத்தை கட்டியவர், கரையூரில் தங்கம்மா வைத்தியசாலை கட்டியவர், பருத்தித்துறை மகளிர் கல்லூரிக்கு பிரமாண்டமான கட்டடம் கட்டி கொடுத்த கந்தருடைய வாழ்ந்த டாக்டர் P.S. சுப்பிரமணியம். அவர்தான் இந்த கோயிலுடைய ஆரம்ப தர்மகர்த்தா சபை தலைவர். புடைமண்டல்கள் அவருக்கு பின்பு தர்மலிங்கம் எம்பி அவர்கள் தலைவராக இருந்தார். இப்பொழுது அவருடைய மகன் சித்தார்த்தன் இருக்கிறார். எங்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. தர்மகர்த்தா சபை அவர்களாலே பெருங்கௌரவப்படுத்தப்பட்டு இந்த கோயில் பெரும்படிக்காக அழைக்கப்பட்டு அரியாசனத்தில் இருத்தப்பட்டவர் அன்னை தங்கம்மா பார்க்கிறவர். அவர்களால் தான் இந்த கோயில் தேசம் அறிந்த கோயிலாக எழுச்சி. அம்மையார் அவர்களுடைய பெருந்தொண்டு மறக்க முடியாது. அம்மையார் அவர்கள் அன்னதானம் நடக்கிற போது வந்து ஒரு சிறிய கவிதையில் இருப்பார். யாரும் சத்தம் கூடாமல் சாப்பிட்டு போக வேண்டும், தேவாரத்தோடு தொடங்க வேண்டும், அன்னதானம் படி நிறைவாக நடக்க வேண்டும். அம்மையாருடைய அந்த விருப்பம், அவர் செய்த அந்த தொண்டினுடைய பயிற்சி, எங்களுக்கு கிடைத்த பயிற்சி, இந்த பாரிய பணி நிறைவேறுகிறது. இந்த பொறுப்பை, இந்த கட்டிட பொறுப்பை செல்வகுமார் என்ற சூர்யா அவர்களுக்கு நான் 1 மாதத்துக்கு முதலே இந்த அழைப்புகளை சும்மா செய்து கொண்டு வந்து காட்டடிச்சார். அப்பொழுது கூரையே போடுகிறேன். கூரையே போடாமல் நான் அழைப்புகள் மாதிரி கொண்டு வந்து காட்டி, நாங்கள் நாள் வச்சு அதில் மாற்றம் கிடையாது. அதனால நீங்கள் மாறலாம், நாங்கள் மாறலாம். நாங்கள் கோயில் பாரஸ்தாபத்திலிருந்து கும்பாசத்துக்கு நாள் வச்சோம். நாங்கள் கோபுரத்துக்கு அதிகாரம் உடைய கும்பாசனம் போட்டால் அது இந்த துக்கியமான வழக்கம். அது எந்த மாற்றம் என்ற போது அதுக்கு உறுதுணை செய்தவர் செல்வகுமார் சொல்லி அவருக்கு நன்றி. பெரியோர்களே, எங்கள் தேவஸ்தானத்திலே மகளிர் இல்ல பிள்ளைகள் சிறந்த பெறுபோது பெற்றிருக்கிறார்கள். இதுவரை 30க்கும் மேற்பட்டவர்கள் பட்டதாரியாக இருக்கிறார்கள். இப்பொழுது 16 பேர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார்கள். சென்ற மாதம் ஒரு மாணவி கிழக்கு பல்கலைக்கழகத்திலே அவர்கள் சிறப்பு சித்தி பெற்றிருக்கிறார்கள். எதிர்காலத்திலே விரிவுரையாளராக வரக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய மாணவிகள் நன்றாக படிக்கிறார்கள். இன்று காலையிலே கூட மாத்தறையிலே தமிழர்கள் இருக்கிறார்கள். மாத்தறையிலே இருக்கிற பாடசாலையிலே காப்போதா சாதாரண தரத்துக்கு மேலே இல்லை. அவர்கள் உயர்தரம் படிக்க வேண்டும் என்றால் இன்னொரு இஸ்லாமிய பாடசாலைக்கு போக வேண்டும். அந்த பாடசாலை கடிச்சட்டம். யாழ்ப்பாணத்திலிருந்து அங்கே போய் கற்பிக்கிற ஒரு ஆசிரியர் கடந்த 2 வருடமாக மாத்தறையில் இருக்கிற மாணவர்களை உயர்தர வகுப்புக்கு இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். இன்றைக்கு காலையில் 5 மாணவிகள் மாத்தறையிலிருந்து வந்திருக்கிறார்கள். சென்ற வருடம் வந்தவர்கள் விஞ்ஞான துறையில் சிறந்த பருவத்தை பெற்றிருக்கிறார்கள். இந்த வருஷம் அவர்கள் விஞ்ஞான துறையில் பல்கலைக்கழகம் போகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த புதிய மாணவிகள் இதை பார்த்திருக்கிறார்கள். எங்களுடைய நோக்கம் யாராக இருந்தாலும்
வாழ வைப்பார். எனவேதான் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் எல்லாரும் ஆசி வழங்குங்கள், வாழ்த்து தெரிவியுங்கள். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடும் 43 ஆண்டுகளாக இயங்குகின்ற மகளிர் இல்லம் இன்றைக்கு பெறுபவர்களின் உச்சநிலையை பெற்றிருக்கிறது. நிறைய பேர் பட்டதாரிகளாகி அவர்கள் குடும்பமாக இங்கே வந்திருப்பதை கண்டு ஆனந்தமடைகிறேன். இந்த அளவிலே என்னுடைய தலைமையை நிறைவு செய்கிறேன். இந்தியாவிலே இருந்து மிகப்பெரிய பேச்சாளர் இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் தொலைக்காட்சியிலே சன் தொலைக்காட்சியிலே ஒரு வாரமும் சந்திக்கின்ற மிகப்பெரிய பேச்சாளர் சிவகுமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். இப்பொழுது என்னுடைய இந்த மண்டபத்துக்குரிய சத்திரத்தினுடைய விழாவிலே மண்டபம் நிறைந்து போயிருப்பதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் அழைப்புகள் கொடுக்காவிட்டாலும் உங்களுக்கு தெரியும், துக்கியம்மாவுடைய கடமைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். எல்லாரையும் நான் தாழ்வணித்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எப்போ நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய விழாக்களை இப்படி எல்லாரும் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அன்னசத்திரத்தினுடைய முதலாவது அன்னதான் நீங்கள் ஒவ்வொருவரும் கதாநாயகர்கள். நீங்கள் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். 1000 பேருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த சத்திரத்திலே அவ்வளவு பேருக்கு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இது இன்னைக்கு உங்களுக்கு வச்சிருக்கிற நேர்த்தி, நான் வச்சிருக்கிற நேர்த்தி. நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு போகணும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது இங்கே உங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சிவஸ்வதி அவர்கள் அதிலே வந்திருக்கிறார்கள். தெளிப்படை பிரதேச செயலகத்திலே நீண்ட காலமாக கொடுக்கிற போது வந்து கல்வி வைத்து ஒருவர் எங்களுக்கு அவர் பெரிய மங்களகரமான மகிழ்ச்சிகரமான ஒருவர். இப்பொழுது இருக்கிற பிரதேச செயலர் சிவகங்கா அவர்களும் எங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு நல்கிறவர். அவரை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இப்பொழுது சிவஸ்வதி அவர்கள் வாழ்த்து வழங்குகிறார். நிகழ்விலே ஆசிரியரை வழங்கி அமைந்திருக்கின்றார். முக்கியம்பால் ஆலயத்தினுடைய இந்த நிகழ்வை தலைமை கொண்டிருக்கின்றார். எங்கள் பேரணிக்கு பெருமதிப்புக்குரிய செஞ்சல் செல்வர் கலாநிதி ஆதிரே மேலுடைய நிகழ்விலே சிறப்புரையாற்ற வந்திருக்கின்றார். மதிப்புக்குரிய சிறப்பு பேச்சாளர் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழிபாடு பிரதேச வழியுடைய தவிசார் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய குழுவினர்களே மற்றும் பெரியவர்களே, அம்பாளர்களே, மாணவர்களே, உலகிற்கும் இந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிக மகிழ்ச்சி. இன்றைய தினம் முக்கியம்பாளுடைய ஆரிய சூழலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு எண்ண சத்திரம் ஒன்று ஆர்வன் சிறனுடைய பெரும் முயற்சியினால் இந்த தினம் மங்களகரமாக திறந்து வைக்கப்பட்டது என்று நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையிலே இந்த அன்னதான மண்டபங்கள் நீங்களே ஐயா சொன்னது போல பல ஆலயங்களிலே அன்னதான மண்டபங்கள் இருந்து அடியவர்களுக்கு பசிபோக்குகின்ற ஒரு தானத்தை செய்து வந்த வரலாற்றை நாங்கள் கொண்டவர்கள் அதை கண்டிருக்கிறோம். அதேபோல் இந்த துக்கியம்பாள் ஆலயமும் நீண்ட காலமாக அடியவர்களுக்கும் பசியை போக்குகின்ற இந்த அன்னதானத்தை செய்து வருவதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம். அதனுடைய சிறப்பு அதுதான் நான் சொல்றேன். இந்த ஆலயம் போல் அறப்பணி செய்கின்ற விலையானவர்கள் காலங்களிலே உண்மையிலே அதை உண்மையிலே ஒரு நல்ல தலைமைத்துவம் வழங்கி அதை செய்து வருகின்ற உண்மையிலே ஆகுதல் செய்வார்கள். உண்மையிலே எங்களுக்கு இந்த காலத்திலே ஒரு உயர்வை அவருடைய பணி உணர்வை வாழ்த்திக் கொண்டு உண்மையிலே இந்த நிகழ்வு உண்மையிலே சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். அன்புடைய சிவஸ்வதி அவர்களுடைய இனிய வாழ்த்துக்களை நன்றி. இந்த மேடையிலே கிடாரங்கள் காட்சி 48
25 ஆண்டுகளுக்கு மேலாக அடுப்பிலே இருந்து எத்தனையோ பேருடைய பசியை போக்கிவிட்டு ஒரு கரையிலே பொழுது ஒதுக்கி போயிருக்கிறார்களை நாங்கள் புதுமைப்படுத்தி நன்றி தெரிவிக்கும் முகமாக மேடைக்கு கொண்டிருக்கிறோம். எத்தனை வருஷமாக அடுப்பிலே விறகேற்றி சூடு வாங்கி எல்லோருக்கும் சோறு போட்ட கிடையாடம் மேடைக்கு இருக்கிறது. எந்த ஒரு அகுதினை பொருளுக்கும் மனிதர்கள் நன்றியாக சொல்லணும். உயர்ந்தனைக்கு மட்டுமல்ல அகுதினைக்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது இப்பொழுதெல்லாம் நிறைய பாத்திரங்கள் இருக்கின்றது. நேற்று கூட அன்பர் முழுமையான புதிய பாத்திரங்கள் வாங்கி தந்திருக்கிறார். ஒரு அன்பர் 500 அவசியங்கள் பாத்திரம் வாங்கி தந்திருக்கிறார். எனவே இந்த கிடாரங்களை எரித்து விடாமல் அவற்றை புனிதமாக்கி மேடைக்கு கொண்டு வந்து எத்தனை பேருடைய கைப்பட்ட கிடாரம், எத்தனை பேர் இந்த கிடாரத்தை பிடித்து இறக்கியவர்கள் உயிரோடு இல்லை. ஆனால் அந்த கிடாரம் எத்தனை பேருடைய பசி ஆக்கியது. அதுக்கு நன்றி. மேடைக்கு வந்திருக்கிறார். இப்பொழுது வரிவழக்கு பிரதேச சபையினுடைய தலைவர் சுதான மகோற்சவ காலங்கள், ஏனிய காலங்கள் எல்லாவற்றிலும் அக்கறை கொண்டு இப்பொழுது இந்த புதிய வீதி அமைப்பதற்கு பிரதேச சபை நிதி ஒதுக்கீடு செய்து மகோற்சவ காலங்களிலே சுகாதார ஊழியர்கள் சகல ஊழியர்களையும் இங்கே அனுப்பி எங்கள் தேவஸ்தான கடமைகளை சிறப்பிக்கின்ற வரிவழக்கு பிரதேச சபையுடைய தலைவரை வாழ்த்து வழங்குமாறு அன்போடு சிறப்பு செலுத்துறையாக வந்திருக்கின்ற என்னுடைய அதுக்கு மேலாக அந்த பிரதேசத்தினுடைய பிரதேச அழைத்து வடக்கு மாகாணத்தினுடைய விவசாயத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற சிவசெல்வி அவர்களே, எங்களுடைய பெரியோர்களே, அம்மா அடியார்களே, அனைவருக்கும் மதிய நேர வணக்கம். உண்மையில் இன்றைய நாள் எங்களுடைய பிரதேசத்தில் என்னுடைய இந்துக்கள் மத்தியில் அல்ல, நம் மக்கள் மத்தியில் ஒரு கொண்டாட நாள். ஏனென்றால் எல்லா காரணங்களையும் சிறந்ததான மனதாரம் போல இந்த நிகழ்விலே உண்மையில் நான் இந்த வீதியாக போகும்போது மதிய நேரங்கள் கலந்து நடந்து வருவார்கள். உண்மையில் இந்த அன்னதானம் நாங்கள் என்னுடைய கடமை நிமித்தம் தீபாவளிக்கு போனாலும் அங்கே இப்போ பல இடங்களில் இந்த அன்னதானம் கொடுக்கின்ற இடங்கள் இன்றைக்கு வளர்ந்து வருகின்றது. இருந்தால் இந்த மக்களுடைய தேவைகள் அதிக மட்டும் இல்லை, இங்கே எல்லாமே வர்றாங்க. ஆனால் கவலையாக அன்றைய ஒரு அமைச்சருடைய கூட்டு ஏன்னா அரச உத்தியோகத்திற்கு கட்டண அடிப்படையில் 20 கிலோ அரிசி வாங்க இவ்வாறான ஒரு சிறப்பு மிக்க நிலையங்கள் இவ்வாறான கூட்டை வழங்குகிறார்கள். ஏற்றுக்கொள்ள முடியாத ஏன்னா இன்னைக்கு பல தரப்பு சாதனங்கள் இருக்கின்றன. இவ்வாறு செய்வது கொள்வது அதற்கு மேலாக எங்களுடைய முக்கியமான கோவிலில் தனியாக கோவில் கட்டி கோயிலை பெருசாக்கிறது மட்டுமல்ல, அதோடு சேர்ந்து பல அறநிலை செயற்பாடுகள் தனியாக கல்வி மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கு என்னென்ன தேவையோ அவற்றை எல்லாம் வழங்கி வருகின்ற அம்பாளுடைய அருளினாலே சித்தத்தினாலே பல விடயங்கள் இந்த சுஜமன் நோயினுடைய பேரினாலே சிவபூமி என்ற நாமத்தின் ஊடாக இந்த பிரதேசங்களை செய்யுங்க. நான் இனிமேல் ஒரு கிழமைக்கு முன்னர் இந்த திருமண நிகழ்வுக்காக இங்கே வந்த ஒரு மண்டபம் கட்டி கொண்டிருந்தது. ஆனால் ஒரு கிழமையில இவ்வளவு உண்மையாக பூர்ண வழங்கி கொண்ட சில பேர் தெரியுது. அவர்கள் நினைத்தது வரும்போது நண்பர் சொன்னார், இதன் தொட்டதெல்லாம் துலங்கும் உண்மையும் வாங்கிட்டார். சொன்னது போல ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கும் போதே அந்த நிகழ்வினுடைய இலக்கை தீர்மானிக்கிறார். இதே இலக்கை நாங்கள் அடைய வேண்டும். அதே போல முன்னால் இருக்கிற அந்த கோபுரம் கூட மிக
இவ்வளவு அனைவருக்கும் மத்தியும் மீண்டெழுந்த போது மிக சிறப்பாக இருக்கின்றன. எங்களுடைய மக்களுடைய இந்த நகரத்திர நிகழ்வு சிறப்பாக நடைபெற எங்களுடைய வாழ்த்துக்கள் எதிர்காலத்தில் இன்னும் சிறந்து விளங்கவும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி சந்தர்ப்பத்தில் நன்றி. பிரதேச சபையினுடைய தலைவருடைய வாழ்த்துக்கள் என்று அவர்களுக்கு நன்றி. தேவஸ்தானத்தினுடைய அன்னதான பணி எத்தனையோ இடர்பாடுகள் வந்த காலத்திலும் போயவில்லை. உங்களுக்கு தெரியும், 2008ஆம் ஆண்டு வன்னியிலே யுத்தம் முடிந்து அகதி முகாம்களில் இருந்து முதல் சிவாச்சாரியர்களை எவ்வளவு முயற்சிக்கு மத்தியிலே சிவாச்சாரியர்களை மட்டும் பூசைக்காக கொண்டு வந்து விடுவதென்று அங்கே அரசாங்கத்தோடு இந்து மாமன்ற பேச்சுவார்த்தை நடத்தி 12 மணிக்கு அவர்களை யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலே துர்காதேவி தேவஸ்தான தலைவரிடம் ஒப்படைப்பதற்கு நானும் அமிர்தத்துவமனை அகிலேஸ்வர குருக்கள் அவர்களுக்கும் விசேட பாஸ் வந்து நாங்கள் போய் சிவாச்சாரியர்களை இங்கே கொண்டு வந்து அவர்களுக்கு பசியாற்றி மறுநாள் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பினோம். அதற்கு பிறகு 10 பஸ் வண்டியிலே கற்பிணி பெண்களை முன்னுரிமை கொடுத்து நிறைவான கற்பிணி பெண்களை வவுனியா முகாமில் இருந்து அங்கேதான் கொண்டு வந்ததாக்கிறார். அன்று இரவு எங்கள் மகளிர் இல்ல பிள்ளைகள் சமைத்து அவ்வளவு பெண்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவருடைய உறவினர்களுக்கு அறிவித்து மறுநாள் அவர்களை அறிவித்தார். இதே போல காலத்திற்கு காலம் இந்த கோயிலே அன்னதான பணி நடைபெற்றது. வழிவழக்கிலே இடமிருந்து இங்கே வந்து மக்கள் குடிசைகளிலே இங்கே தங்கி இருந்தார்கள். அன்று தொடக்கம் அவர்களுக்கு 3 வேளையும் உணவு கொடுக்கிற பொறுப்பு என்னை தங்கம்மா அப்பா குட்டி அம்மா அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். எங்கள் தேவஸ்தானத்திலே உபதலைவராக இருந்து அமிர்தத்துவம் பெற்ற திரு ஆறுமுகநாதன் அவர்கள் அந்த அன்னதான பொறுப்பை அன்று தொடக்கம் அவருடைய உயிர் பிரியும் வரை அந்த பொறுப்பில் இருந்து இங்கே செய்தார்கள். நான் அவரை இந்த நேரமும் நீள நினைத்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே எத்தனை நிலைமைகள் அகதிகள் வந்திருந்த போதிலும் கிடாரத்தை மூட்டி உணவு கொடுக்கிற அந்த கைங்கரியத்தை அவர்களும் பல பேர் அவருக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் தானே அந்த பொறுப்பில் மிக முக்கியமான பங்கு வகித்தார்கள். அவர்களுக்கு நன்றி. இங்கே எங்களுடைய தேவஸ்தான முன்னாள் நிர்வாக சபை உறுப்பினர்கள், முன்னாள் செயலாளர் திரு தவநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். இவர்கள் எல்லாரும் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த நிர்வாகத்தை நல்ல முறையில் வழிநடத்தியபடியால் தான் இப்பொழுது இளைய தலைமுறை இந்த நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக இந்த பெரியவர்கள் செயல்பட்டார்கள். அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது ஆத்திசூடி 108 மன்னனம் செய்த துர்காதேவி அறநிலை பாடசாலை மாணவி ரக்ஷி நந்தகுமார் அவர்கள் இப்பொழுது ஆத்திசூடி மன்னனத்தை சொல்லுவார். எங்கள் தேவஸ்தான அறநிலை பாடசாலை தேசிய மட்டத்தில்
சிறந்த அறநிலை பாடசாலை என்று 2 ஆண்டுகளுக்கு முதல் கௌரவம் பெற்றது. இப்பொழுது அறநிலை பாடசாலை கட்டட புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு பல பிள்ளைகள் படிக்கிறார்கள். சென்ற வாரமும் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் 8 போட்டிகளில் முதலாம் இடம் பெற்று. எனவே அதை வழிநடத்துகிற அதிபர் ஆசிரியர்களுக்கு நன்றி. பெரியவர்களை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற தமிழக பேச்சாளர் செந்தமிழ் சுடர் சிவகுமார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் வேல்ஸ் பல்கலைக்கழக விரிவுரையாளர், சிறந்த ஆற்றலாளர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை கம்பன் கழகத்திலே ஒரு உறுப்பினராகும். இந்தியாவிலே பல இடங்களிலே ஆத்மீக உரைகள், இலக்கிய உரைகளை ஆற்றி பாராட்டு பெற்று விருது பெற்றிருக்கிறார். மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியவர். சிகாகோவிலே நடைபெற்ற விழாவிலே கௌரவிக்கப்பட்டவர். மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். அவரை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது எந்த மறுப்பும் இல்லாமல் தன்னுடைய பல்கலைக்கழகத்திலே விடுமுறை பெறுவது கொஞ்சம் சிரமம், எனக்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள், நான் கேட்டு விடுமுறை பெற்றுவிட்டு சொல்லுகிறேன் என்று விடுமுறை பெற்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவரை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்ப்பீர்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அவர் உரையாற்றுவார். சிறந்த ஆற்றலாளர். இவர் பேச வருகிறார் என்று நான் கம்பவாரி அவர்களுக்கு சொன்னபோது அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைந்து ஒரு நல்ல பேச்சாளரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், அமைதியான ஒரு ஆத்மீக பேச்சாளர், அவரை கூப்பிட்டது மகிழ்ச்சி என்றார். உண்மையிலே இன்றைக்கு இந்தியாவிலே ஒவ்வொரு தலைமுறையாக நல்ல பேச்சாளர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். நாம் 2 வாரங்களுக்கு பேச்சாளர்கள் வந்திருந்தார்கள். இருவர் இளையவர்கள் நன்றாக பேசுகிறார்கள். கோமதி என்ற ஒரு இளம்பெண், தாமல் சரவணன் என்று காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் மிகச்சிறப்பாக உரையாற்றினார். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய தலைமுறை, உடைய தலைமுறை நல்ல பேச்சாளர்கள் உருவாகி வருகிறார்கள். என்றாலும் எங்களுடைய இன்றைய தலைமுறை அவ்வப்பொழுதை போக்காமல் தவப்பொழுதை செலவு செய்வதற்கு இந்திய அறிஞர்கள் அடிக்கடி இங்கே வர வேண்டும். இத்தகைய அறிஞர்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் பேச்சு கேட்க வேண்டும். எங்களுடைய இப்பொழுது எங்கள் தேவஸ்தான பரம்பரை தர்மஹர்த்தா தர்மலிங்கம் சித்தார்த்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இப்பொழுது அவர்களுக்கு பொற்களை வழங்கி சிறப்பித்தார். அடியார்களுக்கு அன்னதானம் வழங்குகின்ற சிறப்புக்கு சொன்ன நாளுக்கு நிறைவேற்றி தந்தமைக்கு நாம் அவர்களுக்கு நிதி கிடைக்கிற போதுதான் கொடுப்போம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பாள் அவரை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும். அவர் மேலும் மேலும் தன்னுடைய நிர்மாண பணியை சிறக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து வாழ்த்தி அவருக்கு ஆசை கூறி அமைக்கும்.
நினைவு கேடயத்திலே எங்களுடைய பவிசா
என்கின்ற சிந்தனையின் அடிப்படையில் அந்த உதவிகளை தந்த அத்தனை பேருக்கும் நாம் என்றும் நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த கைங்கரியம் சிறப்பான அத்தனை முயற்சிகளையும் செய்த எங்களுடைய தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த தர்மகந்தா சபையினர், நிர்வாக சபையினர், பெண்கள் தொண்டர் சபையினர், மகளிர் இல்ல பிள்ளைகள், இந்து இளைஞர் சங்கத்தினர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் இன்றைய இந்த நிகழ்வை மிகச் சிறப்பானதாக்கிய எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்தியாவிலிருந்து தன்னுடைய நேரப்பணுக்களுக்கு மத்தியிலும் இங்கே வருகை வந்து இந்த நிகழ்விலே ஒரு மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு ஆன்மீக பேச்சினை எங்களுக்கு நல்கிய எங்களுடைய சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தேசத்திற்கு வர வேண்டும், இது போன்ற பேச்சுக்களை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம். மேலும் இந்த நிகழ்விலே அன்னதானத்தை இவ்வளவு காலமும் வழங்கிய அன்னதானம் சமைக்கின்ற இனியும் சமைக்கப் போகின்ற கலை நிகழ்வுகள் யாவற்றையும் ஒழுங்குபடுத்திய ஆசிரியர்கள், இங்கே வந்து கலை நிகழ்வுகளை நடத்திய மாணவர்கள் அனைவருக்கும், அத்துடன் இந்த பிரமாண்டமான மண்டபத்திலே அந்த மண்டபத்தை முழுமையாக பூரணப்படுத்தி ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை இருந்து இந்த நிகழ்வுகளை கண்டு கழித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு, இன்னும் தொடர்ச்சியாக எங்கள் தேவஸ்தானத்துக்கு நீங்கள் வந்து வயிறார உண்டு மனமாற வாழ்த்தி செல்ல வேண்டும் என்று விண்ணப்பித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இங்கே இடம்பெறும் அனைவரும்